பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாரு. நம்ம கூடுமானால், இஃப் பாசிபிள், ஹீ இஸ் நாட் ஃபோர்ஸிங் அஸ். அவர் என்ன சொல்கிறாரு, உங்களால் முடிந்த அளவு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளோட வேலை ஸ்தலத்தில், நம்ம காலேஜ் படிக்கிறோன்னா காலேஜ் படிக்கிற இடத்துல அவளை பிடிக்காது, இவங்கள பிடிக்காது, அவங்கக்கிட்ட பேச மாட்டேன், இவங்கக்கிட்ட பேச மாட்டேன், அப்படிலாம் இல்லாத நம்ம என்ன பண்ண போகிறோம், உற்றார் உறவினர், சொந்தக்காரங்க, ஐயோ அவங்க வந்தால் நான் உள்ளார வர மாட்டேன், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், முடிஞ்ச அளவு நம்ம சமாதானமாக இருக்க போகிறோம். சிஸ்டர், இதெல்லாம் நடக்கிற காரியமாக பல வருஷமாக நான் அவங்க கூட பேசாத இருக்கேன், திடீர்னு போய் பேசுங்கன்னா எப்படி சிஸ்டர் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் அவர் சொன்னால் அவர் நன்மைக்கு தான் சொல்வார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யும்போது அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்போது நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா நம்ம அதை செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம் தானே. அப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமாய் நமக்கு மன்னிக்கிற சுபாவத்தை கொடுத்து யாவரோடும் சமாதானமாக இருக்க கிருபை பாராட்டுவார். ஓகேவா? ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த யூடியூப் மூலமாக இன்றைக்கு இணைந்து என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா, தேவ ஆவியானவரே, நீர் முடிந்த அளவு யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொன்னீங்களாப்பா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகள் அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே அவர்கள் பேசாது இருக்கிறார்களோ, யாரிடமெல்லாம் அவர்கள் கோபப்பட்டு மன்னிக்காது இருக்கிறார்களோ, இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில் அந்த கல்வாரி சிலுவையின் அன்பு ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சிலுவையின் அன்பு தங்கள் இருதயத்தில் வரும்போது அப்பா, இருக்கிற எல்லா சுபாவங்களும் மாறட்டும் அப்பா. நீர் விரும்பாத எல்லா சுபாவங்களும் எங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் அப்பா. மற்றவர்களை பார்க்கும்போது அப்பா, நீர் எப்படி பார்ப்பீரோ அதே போல் நாங்கள் பார்க்க யாவரோடும் கூட சமாதானமாக இருக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியாது அப்பா, ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எல்லாவற்றையும் அப்பா செய்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உண்மையாக இணைந்து மன்னிக்கிறோன்னு அப்பா ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார்களோ, அந்த சிலுவையிலிருந்து வருகிற அன்பு அவர்களை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த சிலுவையின் அன்பு அப்பா எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதை, நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் நான் ஆன் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் என்னவோ அது நீங்கள் போடலாம். இதில் சிம்பிளாக ஷார்ட்டாக ஒரு லைனில் உங்கள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட நேமு, நீங்கள் எந்த பிளேஸு, உங்கள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட், இது 3 மட்டும் போதும். மற்றபடி உங்கள் மொபைல் நம்பர் எதுவுமே எனக்கு ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் நேம், உங்களுடைய பிளேஸ், எந்த இடத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அந்த பிளேஸ், அதுக்கப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட். நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்காக. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு. நீங்கள் சாட்சியாக திருப்பி அந்த கமெண்ட்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.